வெல்கம் டு தமிழ் சினிவுட். எலெக்ஷன் திரைப்படம் மே 17ஆம் தேதி நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போறதா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ராசாபதி திரைப்படமும் மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு படக்குழு இந்த படத்துடைய ட்ரெய்லரா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. ஹிந்தியில ராமாயணம் திரைப்படம் மிகப்பெரிய போல்சொல்ல உருவாகுது. இந்த படத்துல ராமனா ரன்பீர் கபூரும் சீதையா சாய் பல்லவி நடிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஷூட்டிங் போட்டோ கொஞ்ச நாளைக்கு முன்பு வெளியாகி வைரல் ஆனிச்சு. சோ படக்குழுக்கே தெரியாம அந்த போட்டோக்கள் வெளியானதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல ராவணனா யாஸ் அவர்கள் நடிக்கிறாங்க. 1000 கோடி போல்செலவுல பிக்கஸ்ட் பேரிந்தன் படமா இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இயக்குனர் பாலா அவர்களுடைய வணங்கன் திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள்ல படக்குழு இருக்கிறதா புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அருண் விஜய் அவர்களுடைய ரெட் தல திரைப்படத்துடைய ஷூட்டிங் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறதா படக்குழு தரப்புல சொல்லியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்களுடைய ராயன் திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாக போகுது. இந்த நிலையில அவருடைய குபேரன் திரைப்படத்துடைய முக்கியமான கிளிப்ஸ் டீசரை வருகின்ற மே 2ஆம் தேதி படக்குழு தரப்பிலிருந்து வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. ஆனா ராயன் வெளியான 6 மாதத்துக்கு பிறகுதான் குபேரன் படம் வெளியாக போகுது. இந்த படத்தை தயாரிக்கிற தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்துடைய பிசினஸ் தொடங்குறதுக்காக தற்போது இந்த படத்துடைய டீசரை வெளியிடுறாங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்துடைய 100வது நாள் ஷூட்டிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கும் மே மாதம்க்குள்ள முடிக்க போறதா படக்குழு தரப்புல அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அக்டோபர்ல படக்குழு ரிலீஸ் பண்ண போறாங்க. நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய டேக்லைஃப் திரைப்படத்தின் ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான பாடலை கமலஹாசன் எழுதி பாடுறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை நேரு ஸ்டேடியத்துல மே மாதம் நடத்தப்படுறதும் இந்த ஆடியோ லான்ச்ல சீஃப் கெஸ்டா ராம் சரண் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்க போறதா அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. இந்தியன் 2 பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா உருவாகுறதுனால இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சா மிகப்பெரிய பொருட்செலவுல சென்னையில நடத்த போறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய கோ திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு இருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் பிரசாத் லேப்ல நடந்துட்டு இருக்கு. மெட்ரோல இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்தபடியா நடக்க போறதாகவும் இந்த படத்துடைய 2வது சிங்கிளை படக்குழு ஜூன் மாதம் வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி பிக்கஸ்ட் பேனிங்கன் படமா மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியாக போகுது. இந்த படத்தோடைய ட்ரெய்லரை விஜய் பிறந்தநாள் ஸ்பெஷலா படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மே 1ஆம் தேதி அஜித் அவர்களுடைய பிறந்த நாள். இதனால அவருடைய பில்லா தீனா திரைப்படம் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆக போகுது. மங்காத்து திரைப்படம் ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில அவருடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க படக்குழு மே 1ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா வெளியிட போறாங்க. ஏற்கனவே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக வேண்டியது. படத்துடைய ஷூட்டிங் தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் தள்ளி போயிட்டே இருக்கு. இதனால படக்குழு மே 1ஆம் தேதி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அதிகாரப்பூர்வமா ரிலீஸ் பண்ண போறாங்க. மேலும் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் ஜூன் மாதம் தான் தொடங்க போறான். இதனால மே மாதம் நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முதல் கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்ல தொடங்க போறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. அஜித் அவர்கள் ஒரே நேரத்துல 2 படத்துல நடிச்சதெல்லாம் அது ஒரு காலம். ஆனா தற்போது விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங் தள்ளி போறதுனால அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துல நடிக்க போறார். இந்த ஹைதராபாத் ஷூட்டிங்ல அஜித் மற்றும் ஸ்ரீலீலாவுடைய போர்ஷனை படக்குழு எடுக்க போறதாகவும் அஜித் பிறந்தநாள் ஸ்பெஷலா குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய முக்கியமான அப்டேட்டும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோல நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஏகரா வெயிட் பண்றீங்க? கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.